ஈரோடுடனான காதல் கதை தொடருது. 12 வருஷங்களுக்கு முன்ன ஒரு பிஓசி பார்க்ல ஈரோடு விழா நடக்கிறப்ப சின்ன ஸ்டால்ல நண்பர்களை முதல் வாட்டி சந்திக்கிறேன். அப்ப எனக்கு நம்ம 2வது வருகைக்கு அப்புறம் தான் நேர்ல எல்லாரையும் பார்க்கறதுங்கிற வாய்ப்பே அதுக்கப்புறம் தான். அப்ப அது வரைக்கும் ஏதோ என்னைக்கோ யாரோ ஒரு வாசகர் யாராவது சிவகாசி வந்தாலும் கூட சத்தியமா அவங்களுக்கு நான் தான் எடிட்டர் தெரியாது, என்கிட்டே பேசிட்டு எடிட்டர் வரலையான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு போயிடுவாங்க. அதனால நான் அப்படியே ஓரத்துல இருந்தே பழகிட்டேன். 2013 சென்னை, அப்புறம் 2014 ஸ்டாலின் சாரோட முயற்சியில ஈரோட நமக்கு ஸ்டால் கிடைச்சது. அப்ப அந்த ஸ்டால் பின்ன இருக்க மரத்தடியில சாயந்தரம் மீட்டிங். வாழ்க்கையில சில விஷயங்கள் நீங்க எல்லாருமே நான் 6வது படிக்கிறப்ப காமிக்ஸ் படித்தேன், இந்த புக்கு படித்தேன், அந்த புக்கு படித்தேன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நிறைய அந்த மரபு நினைவுகள் இருக்கு. எனக்கு நிறைய சொல்ல போனோம்னா நான் அந்த சின்ன வயசுல மிஸ் பண்றதை விட இந்த 12 வருஷத்துக்கு முன்ன இந்த அனுபவங்களை தான் நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஈரோடுல அந்த பழைய இடத்துல ஃபேன் நடந்தப்ப இருந்த ஒரு ஜீவன் எனக்கு இப்ப புது இடத்துல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதே போல ஒரு 12 வருஷங்களுக்கு முன்ன நம்ம எல்லாருக்குமே ஒரு லெவல் பொறுப்புகள், கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைவா இருந்ததுனால, பிளஸ் அன்னைக்கு பொழுதுபோக்குக்கு போட்டி போடுற சமாச்சாரங்கள் இத்தனை இல்லாமல் இருந்ததால காமிக்ஸுகள் நமக்கு கொடுக்க முடிஞ்ச நேரம் இன்னும் எக்கச்சக்கமா இருந்தது. எனக்கு இன்னும் அந்த ஒரு பனோரமா ஷாட்னு சொல்லி அப்ப ஸ்டாலின் சார் கேமரால ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ்ல போட்டோ எடுக்கிறது. ஒரு 30-35 பேரை நின்றுட்டு அந்த எடுத்த அந்த போட்டோ எல்லாம் இன்னும் பார்த்தா அந்த நாட்கள்ல நிச்சயமா திரும்ப வரப்போறதில்லை. அன்னைக்கு அந்த குழுல இருந்த நண்பர்கள் சிலர் ஏதோ காரணத்துக்காக வாசிப்புல இருந்து விலகியிருக்காங்க, இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க. எனக்கு இன்னைக்கு பார்க்கறதுல ஒரு நம்பர்ஸ் ரொம்ப ஒரு 3-4 இளைஞர்கள் இருந்தாலும் கூட அது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ட்ரெண்ட். அது இன்னைக்கு ஒரே பேட்ச் நம்ம தான் பயணம் பண்ணிக்கிட்டே போறோம். 30ல இருக்கோம், 40ல இருக்கோம், 50ல இருக்கோம், 60ல இருக்கோம்னு போறதை விட கொஞ்ச நேரம் இளரதம் உள்ள வர்றதுங்கிறப்ப அது எதிர்காலத்துக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனஸ்ட்லி வேலை பார்க்கிறப்ப அந்த வேலைக்குள்ள இருக்கிறப்ப இதோட தாக்கம் என்னங்கிறது நிஜமாவே நமக்கு வருது. இந்த மாசம் வேலையை முடிச்சிட்டோமா, ஆஹா இன்னைக்கு தேதி என்ன, 28, 29, ஒரு 2 நாள் 3 நாள் பிரேக் இருக்கு, அடுத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்குள்ள லெவலில் இருக்குமே தாண்டி அந்த இதழ்கள், அந்த புஸ்தகங்கள், அந்த வாசிப்பு ஏற்படுத்துற தாக்கங்கள் என்னவா இருக்குங்கிறது ஒரு நாள் நான் பெருசா அப்படிதான் நான் நினைச்சுலாம் பார்க்கறதே கிடையாது. ஏதோ பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற முதல் நாள் அடுத்த பணியில நமக்கு நம்மள அறியாம ஒரு செருக்கு வந்துடும், நமக்கு நம்மள அறியாம ஒரு மிதப்பு வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் உண்டு. நான் அதனால எந்த மாசத்துலயுமே எந்த புக்குமே எவ்வளவு பெரிய சாம்பலின் சங்கீதம் போட்ட மாசத்துல கூட சந்தோஷமா இருக்குமே தாண்டி ஆஹா இதுதான் அல்டிமேட் தொட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாள் வராது. நீங்க பேசுறத கேட்கிறப்பதான் சரி, ஒரு பொம்மைக்கு அப்படின்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியுற விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது செப்டம்பர், இது அக்டோபர், இது நவம்பர் அப்படின்ட்டு ஒரு கிளாசிஃபை பண்ணி போற சமாச்சாரங்கள் ஏதோ ஒருத்தருக்கும் ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சின்ன இடம். இன்னைக்கு இவ்வளவு வேலையை போட்டுட்டு ஒரு 100 பேர் 120 பேர் உட்காரணும்னு இருந்தால் இது விளையாட்டு அறிவினை இல்லை. இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு சொந்தத்துல ஒரு விசேஷத்துக்கு போறதுன்னு இருந்தா
போனாலே ஐயோ ஞாயிற்றுக்கிழமை போகிறோமா, காலையில கொஞ்ச நேரம் இன்னைக்கு வந்து படுத்துங்களாமேங்கிற எண்ணம் வர்றதப்ப இன்னைக்கு எங்க இருந்தோம். இப்ப யாரும் வந்து இப்ப எல்லாருமே உள்ளூர்ல வந்திருந்தோம்ன்றாலும் கூட அது வேற. எங்க இருந்தோம் சார், அகமதாபாத்ல இருந்து நான் இதுக்காக கிளம்பி வந்திருக்கேன்னு சொல்றாரு. சென்னையில இருந்து ஜல்லிக்கு வந்திருக்காப்புல, தர்மபுரியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாம் இன்னைக்கு யாருமே நம்ம சின்ன வயசுல காலேஜ் படிச்ச இன்னைக்கு எல்லாருக்கும் வயசு ரொம்ப கம்மி, ஸ்கூல்ல இருந்தோம். அப்ப அன்னைக்கு புக் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த வயசுக்கு இருந்தது. ஆனால் இன் கம்பேரிசன் இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகள்ல எல்லாரும் இருக்கிறப்ப இன்னமும் இதை இந்த அளவுக்கு வந்து உயர நேசிக்கிறதுங்கிறது எனக்கு இன்னமுமே எனக்கு வந்து சிங்கிள் ஆகல உள்ள. ஏன்னா இது இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு பால்யத்தோட ஒரு கனெக்ட் இருக்கு, புரியுது எனக்கு. ஆனாலும் அதை அவுட்ரோ பண்ணாம இருக்கிறதுங்கிறது லேசப்பட்ட விஷயமே கிடையவே கிடையாது. இந்த காமிக்ஸ் காலம் சஸ்டைன் ஆகிறதுங்கிறது ஏதோ கடவுளோட வரணும்னு நான் சொல்றேன். இது சத்தியமா புனித மனிதோட அருள்வாசி தாண்டி வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்த வயசுக்கு அப்புறமும் ஒரு டெக்ஸ்ட் இதழ் வர்றப்ப அதை ஆரவாரமா பண்றது, அந்த வசனங்களை நினைவு வச்சு பேசுறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ் ஊடகத்துறைகள்ல நம்மளை விட பல மடங்கு சர்க்குலேஷன் கூடுதவங்க, பழந்துன்னு கொட்ட ஜாம்பவான்கள் 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வாசக வட்டம் கிடைக்கிறதுக்கு ஒரு கையை கொடுக்கணும், ஒரு காலை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த வாசக வட்டம் அவங்களுக்கு சாத்தியமே கிடையாது. அந்த விதத்தில் இந்த அன்பு, இந்த நேசம், இது வந்து ட்ரூலி யூனிக். எனக்கு இது சென்னையில புக் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா அளவுல பார்த்தீங்கன்னா புக் ஃபேர் சென்னை ஈரோட பல மடங்கு அதிகம். அங்க கிடைக்கிற விற்பனை, அங்க கிடைக்கிற வாய்ப்புகள் அது வேற லெவல். ஆனா இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், நிஜமாவே எல்லாரையும் பார்க்கறப்ப இந்த ஒரு நாள் அவரவரோட வீட்டு சொந்த வேலைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த ஜாலியா வர்றது, இந்த ஃபேர் ஒரு வாரம் முன்னிருந்தே வந்து அந்த கம்யூனிட்டியில எல்லாரும் களை கட்டுறது, ஒரு 12 நாள் இந்த ஃபேர் நடக்கிறப்ப முழுசும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டு போறது. அந்த ஃபேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வந்து அந்த ஈரோடு கம்யூனிட்டியை வந்து சரி இன்னைக்கு இதோட போஸ்டிங் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்ற அன்னைக்கு எல்லாருக்குமே தொண்டை அடைக்குது. இது வந்து இன்னைக்கு நாம் இந்த கதை சாதிச்சு கிண்டின் போடுறது பெருசு, டைகர் போடுறது பெருசுங்கிறதெல்லாம் விட இது எங்கெங்கோ வந்திருக்கும். யாருக்கும் இங்க ஒரு காமன் டினாமினேட்டர், காமன் ஃபேக்டர்ங்கிறது அந்த காமிக்ஸ் மீதான ஒரு நேசம் தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த விதத்தில் சத்தியமா இது வந்து இது சார் சொன்ன மாதிரி அப்பா போட்ட விதை. அந்த விதத்துல வந்து அவங்க என்ன விட்டுட்டு போனாங்கிறது நம்பர்ஸ்ல பாக்குற கணக்கே கிடையாது. கோடி கோடியா சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம் சிலருக்கு. ஆனா இப்படி ஒரு துறையை கண்ணில் காமிச்சதுங்கிறது வந்து அசாத்தியம். நான் என்னோட ஃபேனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வந்து கூட நம்ம இவர கல்யாண மக்களுக்கு ஃபோன் பண்ணி மாமா ஈரோடு வருது, இது வர்றீங்களா, நீங்க வர்றீங்களா சொல்லி தான் கேட்டேன். இல்லப்பா அப்பா கூட வந்தப்ப ஒரு மாதிரி இருந்தது, இது இப்ப நான் மட்டும் தனியா வந்தா எனக்கு சங்கடமா இருக்கும், இல்ல எனக்கு மனசுக்கு நல்லா பண்ணாரு. சரி இன்னும் ரொம்ப அடுத்தல வாய்ப்பு இருந்தால் அடுத்த வருஷம் அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு அவரை ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். போன ஆகஸ்ட்ல இதே ஈரோடுல மேல ஹாலில் மீட் பண்ணோம். இந்த வருஷம் இடைப்பட்ட 12 மாதங்கள் வந்து நிறைய பயணம் பண்ணிப்போம்.
நம்ம வழக்கமான மாசம் மாசம் ஜாலியா அரட்டை கச்சேரி அப்படின்னு போடுனாலுமே இந்த வருஷத்துல நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்க இதழ்கள் நிறைய. பயணம் மறக்க முடியாத இதழ், சாம்பலின் சங்கீதம் சொல்லவே வேண்டாம், ராவில் 3 பாகம் பிளஸ் 3 6 பாகம் கம்ப்ளீட்டா வேற ஒரு லெவல் கதை. லார்கோ நம்ம பக்கத்திலே போக முடியாத ஒரு கதை சொல்லிங் டெக்னிக், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு. டாக்டர் சார் சொன்ன மாதிரி ஜென்சி இதழ்கள் பெரிய அளவுக்கு அது அக்செப்டன்ஸ் இருந்திருக்கா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. ஆனால் அதை பற்றி சொல்றவங்க எல்லாருமே நேற்று நைட்டு கூட நண்பர் சொல்றப்ப என் பொண்ணுக்கு அது அவ்வளவு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு காமிக்ஸ் உலகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு, இதை தயவு செஞ்சு விட்டுறாதீங்கன்னு. இந்த ஜென்சி இந்த வருஷம் தான். இது எதிர்காலம் இதுதான் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எதிர்காலத்தில் இதுவும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதுல எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பெருமை. என்னால 42 வருஷமா இந்த தொழில நான் குப்பை ஓடிட்டு இருக்கேன். இந்த தொழில 42 வருஷமா நான் பண்ணாதது என் பிள்ளை பண்ணியிருக்குங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை. நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்லேஷன்ஸ், கிரியேட்டிவா நான் பண்ணது எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு கதை எழுதுறது மட்டும் இல்ல, அதை இன்னைக்கு அப்கோர்ஸ் படம் நம்மளா வரைகிறதுங்கிறது அது வேற ஒரு லெவல் திறமைகள், அது சாத்தியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அதை ஒரு கதையை அழகாக எழுதி உருவகப்படுத்தி அதை காமிக்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த யாரவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல கொண்டு போன கதையெல்லாம் 48 பக்கத்துக்கு ஒரு கதையை கொண்டு போறதுங்கிறத அந்த அனுபவம் என்ன, அதை உருவாக்குறப்ப அவன் என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் நான் பார்த்தேன். அப்ப சரி, இது நான் 49 பக்கத்துக்கு சாம்பலின் சங்கீதம் போட்டு ஏதோ சாதிச்சுட்டேன்னு நினைச்சால் 48 பக்கத்தை சொந்தமா ஒன்று உருவாக்கி இது அதை விட எந்த விதமே தொடர்ந்து இல்லை அப்படின்னு இந்த வருஷம். ஸோ எனக்கு இந்த 25-26 இந்த ஒரு வருஷ காலகட்டம்ங்கிறது ரொம்பவே நம்ம பயணம் பண்றப்ப எப்பவுமே நமக்கு அந்த பயணம் மைல்கல்கள் கண்ணில் தெரியறது இல்லை. நம்ம இன்னைக்கு சொல்றதும் 88 மாதிரி வருமா, 86 மாதிரி வருமா, லயனோட கோல்டன் பீரியட் அது இதுன்னு சொல்லுவோம். அதே போல மேபி இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கிற அன்னைக்கு இந்த வருஷத்து நிகழ்வுகள், இந்த வருஷத்து வெளியீடுகள், அதோட நிஜ வெயிட் என்னங்கிறது மேபி நமக்கு அன்னைக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. நம்ம இந்த மொமெண்ட் இந்த நொடியில இருக்கிறப்ப அது ரைட்டு, இந்த மாத இதழ்களா, சரி ரைட்டு அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குமே தாண்டி கொஞ்சம் 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 போகிறப்பதான் தெரியும் இது அடுத்து இதோட தாக்கம் என்ன, இது எந்த அளவுக்கு இது நம்ம பயணத்துல ஒரு அங்கமா இருக்க போகுதுங்கிறது. அண்ட் இந்த வருஷம் நான் இந்த ஈரோடு சந்திப்புல நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிற நினைச்சதே ஒண்ணு இல்லை, இன்ஃபேக்ட் 2. முதல் விஷயம் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறமா, ஏப்ரல்ல இருந்தே நம்மளோட ஆன்லைன் சேல்ஸ்ல ஒரு டிப் இருக்கு. என்னன்னு யோசிச்சா எனக்கு மேபி ரைட் எனக்கு அதுக்கு சரியான காரணங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியல. சமூக வலைத்தளங்களில் இது நாள் வரை செலவிட்டுக் கொண்டிருந்த நேரத்தை விடவும் இப்போ கொஞ்சம் கூடுதலா நம்ம எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது என்னால அவரை தாண்டி எனக்கு இது ஒரு காரணம் யோசிக்க முடியல. பாலிடிக்ஸோ வாட்டவர் இன்னைக்கு ஒரு வாசிப்புக்கான நேரத்தை அது இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப ஒரு நடுவுல ஒரு உங்களை போல ஒரு டைஹார்ட் காமிக்ஸ் ஃபேன்ஸா இல்லாமல்
சரி நல்லா இருக்கிறத வாங்குவோம், இந்த மாசம் எதுல செலக்டிவா பார்த்து பிக் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகிறது நீங்க எதை படிச்சுட்டு ரசிச்சுட்டு பகிர்ந்துறீங்களோ அதுதான் வந்து அங்க வந்து போனியம் ஆகுது. சோ என்னோட ஒரே வேண்டுகோள், நீங்க நல்லா இருக்கிறத ரசிங்க, நல்லா இல்லையா இருக்கிறதே இருக்கு, நமக்கு மூத்திர சத்தை எங்க இருக்கு, நமக்கு தான் வழி தெரியும், நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. அட்லீஸ்ட் நல்லா இருக்கிறத பத்தி ரொம்ப பெருசா கொண்டாட்டாலும் ஒரு சின்னதா பிரீஃபா நீங்க அங்கங்க உங்க குரூப்ல உங்க லெவல்ஸ்ல வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அதுக்கான வெயிட் வந்து என்னங்கிறது நான் இப்ப ரொம்ப சமீபத்தில் பார்த்தேன். தம்பி ஜத்தின் வந்து ஒரு வீடியோ தான் சேனல்ல வந்து யூடியூப் சேனல்ல தாத்தாக்கள் கதையை பத்தியே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டன்னைக்கே ஒரு 4 மெயில் நான் யூடியூப் வீடியோ பார்த்தேன், தாத்தா ஃபுட் கரெக்ஷன் வேணும்னு கேட்டவங்க எல்லாருமே ஜென்சி எல்லாம் மேபி இப்ப 25 வயசுக்கு கீழே இருக்கவங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவோட பவர் என்னங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்தை தாண்டி வேற ஒரு உதாரணமே வேண்டியதில்லை. ஒரு சோசியல் மீடியாவோட தாக்கம் ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடுங்கிறப்ப ஒரு சின்ன சமாச்சாரத்தை நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து மெனக்கெட்டு ஒரு 2 வரி எழுதுனீங்கன்னா அதுக்கு இருக்க தாக்கம், அந்த புக்குக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை அது சுத்தமா வேற லெவல் இருக்கு. சோ என்னோட முதல் வேண்டுகோள் அது. 2 பிளாக்ல இப்ப நம்ம ரொம்ப யாரும் ஆக்டிவா இல்லைங்கிறது தெரியும், பிளாக் வந்து ஸ்லோவா இருக்குங்கிறது தெரியும். ஸோ முன்ன வந்து நம்ம ஒரு அட்டவணை பத்திய ஒரு கலந்துரையாடல் ஏதோ ஒரு கேட்கணும்னு நினைச்சேன்னா அங்க எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஃபீட்பேக் இப்போ கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ என்ன நினைச்சேன், இந்த மீட் ஒரு 100-120 பேர் இருக்கிற மீட்டை இது ஒரு சாம்பிள். நீங்க ஒரு 500-1000 மாசங்களோட மனசையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு எக்ஸிட் போர்டு மாதிரி நான் கேள்விகள் வச்சு கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டின் பேப்பர் இருக்கு, எல்லாமே 27 சந்தா சார்ந்த கேள்விகள். நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். எல்லாருக்கும் ஒரு பேடும் தாரேன், ஒரு பேனாவும் தாரேன். ஒரு கேள்வியா இருக்கிறோம், டக்கு டக்கு டக்குன்னு அதை பத்தி பேசுறோம். நீங்க அதுல என்ன கமெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு உங்க பதில் என்னவோ நீங்க பண்ணிருங்க. அப்படியே அடுத்த மூவ் ஆன் பண்ணுவோம். எனக்கு அப்கோர்ஸ் இது நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா இதுதான் அட்டவணையில வரப்போறதுங்கிறதும் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு விளிம்பு நிலையில் இருக்கிற சிலரை உள்ளையா வெளியவா என்ன ஸ்லாட் தனித்தளத்துக்கு கொண்டு போறதா, அதே போல இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து ரிப்போர்ட்டர் ஜானி பத்தி வந்து நம்ம கம்யூனிட்டியில நான் விளையாட போட்டேன். 40 வருஷமாச்சு, 86 வந்து ஒரு 40 வருஷம் சொல்லி போட்டேன். 180-200 கமெண்ட் கிட்ட பின்ன அடிச்சு தூக்கி ஆளுக்கு வந்து துவம்சம் பண்ணி வச்சிருந்தீங்க. அப்ப நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி ஒரு விதமா இருக்கலாம். எல்லா நேரமும் நான் உங்களோட ஆங்கிள் இருந்து கரெக்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதால எனக்கு ஒரு சின்னதா ஒரு ஊர்ஜிதம் கிடைச்சால் நான் ஏதோ ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு ட்ராக்ல இருக்கக்கூடாதுங்கிறனால இந்த ஒரு சின்ன முயற்சி. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். இதுல வந்து குரூப் ஸ்டடி எல்லாம் கிடையாது, அவரோட பதில் அவரவருக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு முதல்ல பேசிடுவோம். அந்த கேள்வியை நான் முதல்ல வாசிக்கிறேன், அதுல என்னங்கிறத பேசிடுவோம். பேசி நீங்க உங்க அபிப்பிராயங்கள் சொல்றது வழக்கம் போல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து டிக்கெட் அடுத்த கேள்வி போவோம்.